காஜு பிஸ்தா ரோல் செய்யலாமா? அதுக்காக பிஸ்தாவில் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு பல்ஸ் பண்ணி பவுட்ரு பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு அதையும் நல்லா சலிச்சு எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து பிணைஞ்சு ஒரு ஸ்டஃபிங் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப பால் சேர்த்துறாதீங்க, தேவைப்பட்டா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். அதே மாதிரி முந்திரி பருப்பையும் விட்டு அரைச்சி பவுட்ரு மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுட்ரு சேர்த்துட்டு ஒரு பேனில் 1/2 கப் சுகர் 1/4 கப் தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்த பிறகு அரைச்சி வச்ச முந்திரி பவுட்ரை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு பேக்கிங் ஷீட்டில் மாற்றிடுறேன். பொறுக்கிற அளவு சூடு வந்த பிறகு அதை நல்லா பிசைஞ்சு விட்டு ஃபஸ்ட்டு பாதியை எடுத்து அது ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டு அது உள்ளர பிஸ்தா ஸ்டஃபிங்லேருந்து ஹாஃப் எடுத்து அது உள்ளே வச்சு நல்லா ரோல் பண்ணிவிட்டு நல்லா நீளமாக ரோல் பண்ணிக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நல்லா ரோல் பண்ணிவிட்டு வேணுங்கிற சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், காஜு பிஸ்தா ரோல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.